ம். இதுவே மெதுவடை தான். ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் நம்மளும் பார்த்து வந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டிஃபன் கடை. மாந்தோப்பு அசோக் நகர் 8th அவென்யூவில் ஹேமந்த் டிஃபன் சென்டர். இந்த டிஃபன் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னே ஒரு ஹியூஜான க்ரௌடு, சும்மா அப்படியே கடையை சுற்றி க்ரௌடு தான் இருக்கும். உங்களுக்கு டிஃபன் எல்லாம் தெரியாது, அந்த மாதிரி ஒரு க்ரௌடு எல்லாம் இருக்கும். ஸோ அந்த கடைக்கு தான் சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். இந்த இடத்துல டிஃபன்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. வடகரியிலேருந்து அவங்க கொடுக்குற அந்த கிச்சடி எல்லாம் வேறு மாதிரி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது சாப்பிட்டு போகலாம் வந்திருக்கேன். என்னென்னலாம் பண்ணுறாங்க, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கெல்லாம் சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோ உள்ள போகலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். கடையோட நேம் என்ன? ஹேமந்த் டிஃபன் சென்டர், 8th அவென்யூ, மாந்தோப்பு காலனி, அசோக்ல, சென்னை 83. ஸோ நம்ம கடையில் என்னென்னலாம் பண்ணுறீங்க? இட்லி, கிச்சடி, பொங்கல், வடை, பூரி எல்லாம் லோ ப்ரைஸ் தான் எல்லாமே. பொங்கல் 40 ரூபா, கிச்சடி 40 ரூபா, ஒரு செட்டு பூரி 2 பூரி 30 ரூபா, வடை 10 ரூபா, இட்லி 10 ரூபா. நீங்கள் கிச்சடி எப்படி செய்கிறீங்கண்ணா? கிச்சடி வீட்டில் உப்புமா செய்கிற மாதிரி தான். நம்ம இப்போ கடைக்கு போகும்போது கொஞ்சம் இந்த கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இது போட்டு செய்வோம். கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். அது அதில் சேமியா எப்படி போடணும்னு யோசிச்சிங்க? சேமியா கொஞ்சம் தான் போடுறது. ரவை வந்து ஒரு கிலோ போட்டோம்னா சேமியா ஒரு பாக்கெட் போடலாம், அவ்வளோதான். ஏன் ரொம்ப அதிகமாக போட குழஞ்சு போயிடும். வடகறி சாப்பிட்றவங்களும் ஃப்ரீயாக தான் கொடுக்கறது. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க வடகறியை. 6:30 மணிலேருந்து 11லேருந்து 11 வரைக்கும். நம்ம கடையை ஒரு ஹியூஜ் க்ரௌடு, நிறைய க்ரௌடு, கடையே தெரியல, ஃபுல்லாக மூடி இருக்கேடா. என்ன ரீசனு? இங்கே சாப்பிட்டா வயிறு பிரச்சனை எதுவும் பண்ணாது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், மதியம் வரைக்கும் திருப்தியாக இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டு. வடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எல்லா ஐட்டமும் சாப்பிடுவாங்க. அதனால் ஃபாஸ்ட் வந்து வடையும் பூரியும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி வந்து ஃபாஸ்ட்டாக போகும். கிச்சடி சாப்பிட்டோம்னா டைஜஷன் ஃப்ரீயாக ஆகும், குழந்தைகளுக்குலாம். இட்லிக்கு அடுத்து கிச்சடி, சாம்பார் சட்னி, தேங்காய் சட்னி இருக்குது, கார சட்னி இருக்குது, சாம்பார் இருக்குது, வடகறி இருக்குது, பூரிக்கு கிழங்கு இருக்குது. எனக்கு இப்போ இங்கே என்ன வைக்க போகிறீங்க? பொங்கல், கிச்சடி, பூரி, வடை. அந்த இட்லி இடியா போனா அது காலையில் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. அது இப்போ இருக்கிற ஐட்டம் அதுதான். சரி மக்களே, இட்லி இடியாப்போ மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. அந்த வடகறியும் இருக்குல்ல, வடகறியும் இருக்குது, கிழங்கும் இருக்குது. இந்த ஐட்டத்தை அந்த இட்லி இடியாப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அந்த மீதி எல்லாம் வச்சுட்டாங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்க சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். எப்படி ரெகுலராக சாப்பிட்றீங்களா இங்கே? என்னென்ன இங்கே வந்தால் என்னென்ன சாப்பிடுவோம்? பொங்கல், வடை, பூரி. இப்போ வந்தாலும் கிச்சடி தான் ரொம்ப சாப்பிடுவேன். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க காய்ஸ். ஃபைனலாக அவங்க பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியாச்சு. அவங்ககிட்ட என்னென்ன வாங்கியிருக்கேன்னா கிச்சடி, பொங்கல், அப்புறமேட்டு வடை ஒன்று வாங்கியிருக்கேன். அதில் சட்னி, சாம்பார், அப்புறமேட்டு இதில் பூரி, வடகறி, அது கார சட்னி. இட்லி நான் வரதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வந்து ஒரு ஹியூஜான க்ரௌடு வச்சு நல்லா சூப்பராக மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கிச்சடியாக இருக்கட்டும் சரி, இந்த வடை, இதெல்லாமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக ஸோ இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் போயிடலாம். ஸோ எப்படி அவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்க, அப்படியே வெண்ணெய் கை வைக்கிற மாதிரி இருக்குது. செம்ம சாஃப்ட்டு, சரியான சாஃப்ட்டு பொங்கல். டா. ஸோ பொங்கலை மட்டும் எப்படி இதுன்னு போயிடலாம். அந்த மிளகு, சீரகம், ஸோ இதெல்லாம் பிளெண்ட் ஆகி அந்த பொங்கலுக்கு என்ன தேவையோ அது பண்ணியிருக்காங்க. நெய்யோட இது அதிகமாக அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த இது செம்ம சாஃப்டாக இருக்குது, சாப்பிட சூப்பர். ஸோ அவங்க சாம்பாரோட அப்படியே பொங்கல் போயிடலாம். இந்த சாம்பார் ஒரு ப்ராப்பர் உங்களுக்கு அந்த டிஃபன் சாம்பார் இருக்கும்ல, ஸோ பொங்கலுக்கு ஆப்டாக இருக்குது. அந்த பொங்கலில் போட்டுருக்க அந்த மிளகோட கடித்து அந்த சாம்பார்லாம் சாப்பிட பயங்கரமாக இருக்கா, நல்லா இருக்குது. போய்ட்டு அந்த மெதுவடை போடுறாங்க. மெதுவடையும் இட்லியும் வந்து வேகமாக காலியாக ஒரு தடவை ஒன்று. ஸோ மெதுவடை எப்படி இருக்குன்னு போயிடலாம். இதுவே மெதுவடை தான், செம்ம சாஃப்ட்டு. இந்த மெதுவடைக்கு பண்ணியிருக்க அந்த ஆனியனும் சரி, அந்த மாவாக இருக்கட்டும் சரி,
இந்த உளுந்து மாவு எல்லாமே சூப்பராக இருக்குது. மேலே நல்லா கிரிப்ஸியாக, இந்த உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்டு தரமாக இருக்கும். இந்த இருக்கிற அந்த பொங்கலையும் பொங்கல் வடை காம்பினேஷனாக போயிடலாம். பொங்கல் சாப்பிட்டா அந்த திகட்டும் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஃபீலே இல்லை. ஒரு ப்ராப்பரான ஒரு பொங்கல். ஸோ உங்களுக்கு பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரனா கூட இந்த பொங்கல் சாப்பிட்டா அந்த மாதிரிலாம் இருக்காது. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இந்த சாம்பார் வடைலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. கிட்ட இருக்க கிச்சடி போடலாம். கிச்சடியில் அவங்க போட்டிருக்க அந்த பட்டாணி, கேரட்டு, ஸோ அந்த கடலைப்பருப்புலாம் அப்படியே நல்லா தெரியுது. இந்த இடத்துல கிச்சடியை வந்து இவங்க 2 விதமாக பண்ணுறாங்க. சேமியாவும் ப்ளஸ் அந்த ரவையும் சேர்ந்த மாதிரி பண்ணுறாங்க. அதை பார்த்தாலே நல்லா தெரியுது. சூப்பர். ஸோ கிச்சடி எப்படி எதுன்னு போயிடலாம். தரமாக இருக்குது கிச்சடி. கிச்சடி எனக்கு ஒரு சேமியா சாப்பிட்ற ஃபீலும் கிடைக்குது, கிச்சடி சாப்பிட்ற அந்த ஃபீலும் கிடைக்குது. இந்த கிச்சடியில் போட்டிருக்க அந்த இஞ்சி பூண்டு, இந்த சேமியா இருக்கும்ல, சேமியா ப்ளஸ் கிச்சடி, சேமியா கிச்சடின்னு சேர்த்து பண்ணியிருக்காங்க. புது விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புதுசாகவும் இருக்குது. சாப்பிட நல்லா இருக்கு. கிச்சடி நல்லா வேலை நான் வரும்போது இருக்குது. நீங்கள்லாம் வந்தீங்கன்னா கிச்சடி இருந்தீங்கன்னா ஒரு மஸ்ட்டு ட்ரை. சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுன்னே இருப்பீங்க. கிச்சடி சாப்பிடும்போது லைட்டாக ஒரு பிரிஞ்சி, வெஜ் பிரிஞ்சி சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குது. ரவை வலிக்கிட்டு ஓடுறான், அருமையாக இருக்குது. நம்ம வெயிட்டாக இருக்கேன். பூரிக்கு போயிடலாம். பூரி நல்லா சுட 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 பூரிக்காக வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. நல்லா புசு புசுன்னு வந்தான், அப்படியே கொஞ்சம் காற்று இறக்கி விட்டு இறக்கிட்டா. ஸோ பூரி, அவங்க வடகரி, அப்படியே பூரியோட இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டி வடகரி எப்படி போயிடலாம். வடகரியில் அந்த பருப்புலாம் நல்லா மசிஞ்சு இருக்குது. உங்களுக்கு வடகரி சாப்பிட காட்டம் அந்த மாதிரிலாம் இல்லை, லவங்கம் அதெல்லாம் நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுது. ஈவன் அந்த பூரிக்கு சும்மா ஆப்டாக அப்படி ஒரு அமைஞ்சிருக்கான் வடகரி. நல்லா இருக்குங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வந்து சாப்பிட்றதுல வடகரி சூப்பர். கார சட்னியும் வாங்கியிருக்கேன். ஸோ இவன் எப்படி இருக்குன்றா கார சட்னியோட கார சட்னியில் இவங்க தக்காளி, அந்த காஞ்ச மிளகா யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் அந்த தாளிப்பும் சரி எல்லாமே சாப்பிட நல்லா இருக்குது. ரொம்ப காட்டம்லாம் இல்லை, கரெக்டான காட்டத்தில் இது நல்லா இருக்குங்க. கெட்டி சட்னி மாதிரி இருக்குது. சட்னி தேங்காய் சட்னி இப்போ இல்லை அப்படி இருக்குன்ட்டு. இந்த சட்னியோட திக்னஸ்ஸு ஆனால் கிரைண்டரில் அரைப்பாங்க, ஸோ அந்த மெத்தடில் பண்ணுறாங்க. சட்னியை நல்லா அந்த ஒரு பச்சை மிளகா காட்டத்தோடு நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பிட செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு அந்த பூரியும் கிச்சடியும் 10க்கு 10 கொடுக்கலாம், அந்த மாதிரி சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிச்சு கிச்சடி. ஸோ நல்ல வேலை இருந்துச்சு நான் வர டைமில். ஸோ வந்தீங்கன்னா யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிறைய இடத்துக்கு தனியாக வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடிஞ்சுன்னா ஒரு லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நிறைய பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் மார்னிங்கில். இதெல்லாம் முடிஞ்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது நல்ல பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்பாட்லாம் போய் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி சொல்கிறேன். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன்.